என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து ஃபைப்ரோசிஸ் ஸ்பீஷீஸோட ரிலேஷன், டெஃபினிஷன் அண்ட் கிளாஸிஃபிகேஷனும் அதுக்கப்புறம் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா பற்றி நான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சினாப்சிஸில் ஃபைப்ரோசிஸோட டெஃபினிஷன், கிளாஸிஃபிகேஷன், ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியாவோட எத்தியோபேத்தோஜெனசிஸ், clinical features, histopathology, differential diagnosis, treatment இருக்கா. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாமா. இட்ஸ் அ பெனைன் டியூமர். இப்போ வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஃபைப்ரோஆஷியஸ் லீஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ கன்ஸ்டிடியூட் ஆஃப் த குரூப் ஆஃப் ஸ்கெலிட்டன் கண்டிஷன், where normal bone replaced by cellular fibrous tissue. The fibers undergo mineralized tissue undergo mineralized இருக்குது. fibrous tissue undergo mineralized. அண்டர்கோ மினரலைஸ் பண்ணுறாங்களா. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அண்டர்கோ மினரலைஸ் த லீஷன் இஸ் ஓவர் ரேடியோகிராஃபிக்கலி அண்ட் ஹிஸ்டோபேத்தாலஜிக்கலி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே வந்து நம்ம ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா இதோட கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஒரு டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் எப்படி சொல்கிறாங்கன்னா, கிளாஸிஃபிகேஷனை வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளே, ஆசிஃபையிங் ஃபைப்ரோமா, ஒன்று வந்து ஆசிஃபையிங் ஃபைப்ரோமா, ரெண்டு வந்து ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா இருக்குது. அதுக்கப்புறம் ஆசியஸ் டிஸ்ப்ளேசியா, மூணாவது ஒன்று வந்து OSS ஆஷியஸ் DYS PLASIA டிஸ்ப்ளேசியா. இதில் வந்து ஃபோக்கல் பெரியபிக்கல் ஃப்ளோரைடு FOCL ஃபோக்கல் ஆஷியஸ் டிஸ்ப்ளேசியா, பெரியபிக்கல் ஆஷியஸ் டிஸ்ப்ளேசியா, ஃபோராய்டு ஆஷியஸ் டிஸ்ப்ளேசியா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஜெயின் செல் கிரானுலோமா, அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து ஒன் வந்து கிரெப்ரிஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து செருபிசம், சிக்ஸ்த்து ஒன் வந்து அன்யூரிசமல் போன் சிஸ்ட், செவன்த்து வந்து சாலிட்டரி
போன் சிஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஆஷியஸோடது, ஆஷியஸோட ஃபைப்ரோ ஆஷியஸ் லீஷனோடது. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஃபைப்ரோஸ் டிஸ்ப்ளேஷியா பற்றி பார்க்க போகிறோம். ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியானா வேறுமே ரீப்ளேஸ்டு பை தி ஃபைப்ரஸ் டிஷ்யூ. ஒரு நார்மல் போன் வந்து ரீப்ளேஸ்டு பை ஃபைப்ரஸ் டிஷ்யூ தான் வந்து ஃபைப்ரஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியா இன்ட்ரோடக்ஷன் பற்றி பார்ப்போம். FIBRO ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியா பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா இன்ட்ரோடக்ஷன் என்னது, நார்மல் இஸ் அ டிஸார்டர் வந்து நார்மல் போன் வந்து replaced by fibrous tissue தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பினைன் ஃபைப்ரோ ஆஷியஸ் கண்டிஷன். ஆஷியஸ் கண்டிஷனாக இருக்குது. கேரக்டரைஸ்ட் பை ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் characterized by the replacement of normal bone with fibrous tissue and immature bone. Immature bone are leading to structural weakening and deformity. Leading to structural weakening and deformity. அதுதான் வந்து இப்போ சொல்கிறாங்க. இப்போ வந்து எத்தியோபேத்தாலஜியில் இப்போ வந்து எத்தியாலஜி பார்க்கலாமா? எத்தியாலஜியில் என்னது, எத்தியாலஜி வந்து அன்னோனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஜீன் வந்து என்ன ஜீன், GNAS ஜீன் வந்து இருக்குது. அப்நார்மல் ஆஸ்டியோபிளாஸ்டிக் டிஃப்ரென்ஷியேஷன், அப்நார்மல் ஆஸ்டியோபிளாஸ்டிக் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மியூட்டேஷன் வந்து நடக்குது. இப்போ வந்து பேத்தோஜெனசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனசிஸில் வந்து மியூட்டேஷன் ஆஃப் GNAS1 ஜீன். அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஆஃப் அடினைலேட் சைக்ளேஸ். Activation of adenylate cyclase. Increased cyclic AMP. Cyclic AMP CAMP level. எலிவேட் சைக்ளிக் ஏஎம்பி. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட் நார்மல் ஆஸ்டியோபிளாஸ்ட் ஃபார்மேஷன், ப்ராலிஃபரேஷன் ஆஃப் ஆஸ்டியோபிளாஸ்ட் அண்ட் ப்ராலிஃபரேஷன் ஆஃப்
osteoblast, fibroblast, blast and immature bone cell. அதுக்கப்புறம் வந்து immature oven bone, fibrosarcoma, fibrostoma replace normal bone. replacing normal bone. நார்மல் போன். அதுக்கப்புறம் impaired bone maturation. impaired bone maturation நடக்குது. இப்போ வந்து நார்மல் போன் வந்து டிஸ்டர்ப் ரீமாடலிங் பண்ணிவிட்டு போன் ஃபெயில் டு மெச்சூர் ஆர்கனைஸ்டு டு தி லேமினார் போன். போன் வந்து ஃபெயில் ஆகுது, ஃபெயில்ஸ் டு மெச்சூர் ஆர்கனைஸ்டு லேமெல்லார் போன். அதுக்கப்புறம் அஃபெக்டட் போன் இஸ் ஸ்ட்ரக்சரலி வீக். ஸ்ட்ரக்சரலி வீக் ஆகுது, வீக் அண்ட் போன் டிஃபார்மிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா impaired bone maturation. impaired bone maturation, localized widespread lesion. localized wide spread lesion. osteotic fibrous dysplasia. fibrous dysplasia. mutation affect the single bone. mutation affect single bone. ரெண்டாவது ஒன்று வந்து polyostiotic fibrous dysplasia. அது வந்து மல்டிபிள் போன் affected. early embryonic mutation. இப்போ வந்து clinical features. clinical features. ஏஜ் வந்து சைல்டுஹுட். ஆர் adolescence. இது வந்து 5 to 15 years. ஜெண்டர் வந்து நான் சிக்னிஃபிகண்ட். இப்போ வந்து டைப்பு
மோனோ ஆஸ்டியாட்டிக் அப்படின்ட்டு இருக்கா? இப்போ வந்து மோனோ ஆஸ்டியாட்டிக்னா என்னென்னா, இப்போ வந்து இப்போ நம்ம மோனோ ஆஸ்டியாட்டிக் பற்றி பார்க்க போகிறோம். மோனோ ஆஸ்டியாட்டிக் FIBRO fibrous DYS PLASIA fibrous dysplasia. இப்போ வந்து CHARACTERISTIC characteristic features வந்து மோஸ்ட் காமன் வந்து என்னென்னா காமன் ஃபார்ம் வந்து 70% to 80% ஆஃப் த கேசஸ் வந்து இதனால தான் மோனோசிஸ்டிக்காக தான் இருக்கிறாங்க. இது வந்து சிங்கிள் போன் வந்து அஃபெக்ட் ஆகுது. போன் வந்து சிங்கிள் போன் வந்து இன்வால்வ் நடக்குது. அதுக்கப்புறம் ஏசிம்டமேட்டிக் SYMPTOMATIC ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. ஸ்லோ க்ரோயிங்காக இருக்குது. ஸ்லோ க்ரோயிங் அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபிக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காமன் சைட்டு காமன் சைட் வந்து போத் மேக்ஸிலா மேண்டபிள். அதுக்கப்புறம் வந்து லாங் போனில் ஃபீமர் இருக்குது அண்டு டிபியா இருக்குது. சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் SIGN சைன் அண்ட் SYMPTOM சிம்டம்ஸ். சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்குது. இது வந்து ஒரு பெயின்லெஸ் ஸ்வெல்லிங்காக இருக்குது. ஃபேஷியல் ஏசிமெட்ரி நல்லா பெருசாகவே இருக்கும். நல்லா ஃபேஸே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு பெருசாக போனே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபேஷியல் சிமெட்ரியாக இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிலா மேண்டபிள். அதுக்கப்புறம் வந்து மாலோக்ளூஷன் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் ஜா. அதுக்கப்புறம் 4th ஒன் வந்து fracture can occur. Weakening of bone structure. அதுக்கப்புறம் வந்து polyarthritic fibrous dysplasia. osteotic FIBROS fibrous DYSPLASIA fibrous dysplasia. Characteristics HARACTERISTIC characteristicsல வந்து மல்டிபிள் போன் வந்து அஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது ஒன் வந்து ஏசிமெட்ரிக்கலாக இருக்குது. ஏசிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து லெஸ் காமனாக இருக்குது. 20 to 30% தான் வந்து கேசஸில் வந்துருக்குது. ஆனால் மோர் சிவியராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் நடக்குது.
ஃபங்க்ஷனல் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அசோசியேஷன் டிஃப்ரெண்ட் சிண்ட்ரோம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காமன் சைட்ஸ் வந்து என்னென்னா காமன் சைட் வந்து ஸ்கல். அதுக்கப்புறம் வந்து பெல்விஸ் ரிப்பு ஃபீமர் டிபியா ஃபேஷியல் போன் அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேஷியல் போன் இருக்குது. சிம்டம்ஸு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் வந்து ப்ரோக்ரஸிவ் போன் டிஃபார்மிட்டி, இருக்குது. அதுக்கப்புறம் போன் பெயின், பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் டிஃபார்மிட்டி மைட்டிஸ். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் இம்பேர்மெண்ட் எண்டோக்ரைன் அப்நார்மாலிட்டிஸ். syndrome associated with polyosseous ossificant dysplasia இருக்குது. syndrome associated அது தனி டாபிக். associated with dysplasia இருக்குது. ஜெஃப்ரின் சிண்ட்ரோம் இருக்குது. மாலக்ரூஷன் இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. ரேடியோகிராஃபிக்கில் கிளாஸுல் அப்பியரன்ஸில் இருக்குது. சிண்ட்ரோம் அசோசியேட்டடில் வந்து ஜெஃப்ரி லின்சன் சிண்ட்ரோம் இருக்குது. மாஸ் சிண்ட்ரோம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எம்சி கோனின் ஆல்பிரைட் சிண்ட்ரோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ERISDIC கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து ட்ரையட் polyosseous fibrous dysplasia, osteotic fibrous dysplasia. இதுக்கப்புறம் வந்து கெஃபி அன்லைன்ட் சிண்ட்ரோம், ஸ்கின் பிக்மெண்ட். அதுக்கப்புறம் எண்டோக்ரைனோபத்திக் எண்டோக்ரைனோபத்திஸ். இது வந்து புஷ்ஷிங் சிண்ட்ரோம். இதில் வந்து புஷ்ஷிங் சிண்ட்ரோம், ஆக்ரோமெகாலி, ஹைப்பர் தைராய்டிசம். அதுக்கப்புறம் வந்து பெர்சிஷியஸ் பியூபர்ட்டி,
கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இதில் வந்து குப்ளிக் ஸ்பாட்ஸு, இதில் வந்து பேர் இருக்குது. இதில் வந்து டிஃபார்மிட்டி வந்து cafe or light spots. Precocious puberty. ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி இதெல்லாம் இருக்குது. இப்போது ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு தனியாக நம்ம வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இவ்வளோதான். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து போன் லீஷன் வந்து இருக்குது. மல்டிபிள் போன் அஃபெக்டட், அதுக்கப்புறம் வந்து கஃபி லைட் ஸ்பாட் இருக்குது. அதுக்கப்புறம் எண்டோக்ரைன் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மோஸ்ட் காமன் எண்டோக்ரைன் அப்நார்மாலிட்டி, COMMON காமன் எண்டோக்ரைன் ABNORMALITIES. அதுக்கப்புறம் வந்து PRECOCIOUS பியூபர்ட்டின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஏர்லி ஆன்செட் பியூபர்ட்டி, EARLY ஆன்செட் பியூபர்ட்டி, PUBERTY பியூபர்ட்டி. ஹைப்பர் தைராய்டிசம், ரெண்டாவது ஒன்று வந்து ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர் THYROIDISM. அதுக்கப்புறம் வந்து அக்ரோமெகலி, ACROMEGALY அக்ரோமெகலி. ஃபோர்த் ஒன்று வந்து குஷிங் சிண்ட்ரோம், CUSHING குஷிங் SY. அதுக்கப்புறம் வந்து கார்டிசோல் லெவல் வந்து ஹைப்போதாலமஸில் இருக்குது. பிட்யூட்டரி. அக்ரோமெகலி வந்து எக்ஸஸ் க்ரோத் ஹார்மோன் வந்து இருக்குது. SYNDRO சிண்ட்ரோம் வந்து இருக்குது. இப்போ வந்து மசாபெர்ட் சிண்ட்ரோம். இப்போ வந்து MAZABRAUD மசாபெர்ட் சிண்ட்ரோம்னு இருக்குது. இது வந்து பாலிஆஸ்டியோடிக் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா, ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா, DYSPLASIA ஃபைப்ரஸ். இன்ட்ரா மஸ்குலர் மயோக்சிமஸ். அதுக்கப்புறம் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியாவும் இன்ட்ராமஸ்குலர் மயோக்சிமஸ் சேர்ந்து தான் வந்து மயோக்சிமா வந்து இன்ட்ராமஸ்குலர் மயோக்சிமஸ் நடக்கும். ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா வந்து நடக்குது. அதனாலையும் அதுக்கப்புறம் வந்து மயோக்சிமாஸ் இஸ் அ பினைனாக இருக்குது. அதுக்கப்புறம் சாஃப்ட் டிஷ்யூவாக இருக்குது. டிஷ்யூ டியூமர் அஃபெக்ட் போன். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். மசில் ஸ்வெல்லிங், SWELLING மசில் ஸ்வெல்லிங் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேசியா, மல்டிபிள் போன் காஸ் பெயின் அண்ட் டிஃபார்மிட்டி. அதுக்கப்புறம் வந்து
ஜாஃப்ரி லென், அதுக்கப்புறம் வந்து JAFFELICHTENSTEIN syndrome, SYNDROME syndrome. Characteristics. CHARACTERIST characteristicsல வந்து polycystic fibrosis and associated. POLY polyostotic fibrous dysplasia and caffeine-oulined spots. Caffeine போன்று no endocrine abnormalities. இது வந்து மக்யூன் ஆல்பர்ட் ஜாஃப்ரி லென்சிஸ்டின் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு இருக்குது. இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து காஃபின் ஸ்பாட்ஸ் இருக்கும், இரெகுலர் பார்டர், அல்லது சிம்லர் டு தி caffeine-oulined ஸ்பாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் polyOsteotic fibrous dysplasia dysplasia. அதுக்கப்புறம் மல்டிபிள் போன். அதுக்கப்புறம் நான் சிக்னிஃபிகண்ட் SIG NIFICANT significant endocrine involvement இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஏசிமெட்ரி. ஓரல் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கா, இதில் வந்து என்னென்னா ஏசிமெட்ரியாக இருக்குது. ஏசிமெட்ரி போட்டு அப்புறம் பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் ஜா அஃபெக்ட் maxilla, facial effect, malocclusion இருக்குது. அதுக்கப்புறம் மாலக்ளூஷன்லேயே வந்து பைட்டு, misalignment teeth, change the bite of jaw, open bite, jaw deformity, tooth displacement. Tooth displacement displacementல வந்து displace wide space, tilted-ஆக இருக்கும் டூத்து. அதுக்கப்புறம் delayed and abnormal tooth eruption. abnormal tooth eruption. அதுக்கப்புறம் டூத் erupted வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்து alveolar ridge expansion, alveolar ridge expansion expansion. சிக்ஸ்த் வந்து occasional bone pain இருக்குது.
ஆக்சிஷனல் போன் பெயின், அதுக்கப்புறம் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் ப்ரெஷர் ஏரியா, அஃபெக்டட் ஏரியா ரேடியோகிராஃபிக்கில் வந்து ஹனி ஸ்டிக்கு, ஹாக்கி ஸ்டிக்கு, ரேடியோ GRAPHIC ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ், ரேடியோலூசன்சி இருக்கும், radiolucency area in the destruction of the normal architectural bone and fibrous area disruption of normal bone architecture, fibrous tissue replacement. அதுக்கப்புறம் வந்து HOCKEYSTIC deformity வந்து SHEP shepherd's shepherd's crook மாதிரி crook appearance அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து லாங் போனில் பார்க்க முடியும். லாங் போனில் பெல்விஸ் இருக்குதுன்னா பெல்விஸ் போனில் வந்து லாங் போனில் such femur mechanical stress, weakened structure அப்படின்றது. இப்போ வந்து கிளாஸுல் அப்பியரன்ஸ் இருக்குது, கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸு, கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ் ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதுவும் இந்த போனும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸிபிட் கிரவுண்ட் கிளாஸ் ஆர் ஆரஞ்ச் பீல். Destructions of normal bone due to disruption of normal bone architecture and fibrous tissue replacement. அப்புறம் intraoral tubercular pattern, trabecular pattern, thumb print, thumb print impression, mimic the thumb print impression. அதுக்கப்புறம் வந்து isolated lesion,
isolated lesion. Fourth one, rend sign. Red sign. Sclerotic lesion. Sclerotic lesion இருக்குது. அதுக்கப்புறம் ஹிஸ்டோபேத்தாலஜி. ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து கிளினிக்கல், அதுக்கப்புறம் செல்லுலார் loosely arranged fibrous connective tissue, irregular trabeculae pattern. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து அதுக்கப்புறம் ட்ரபக்கிள் வந்து ஓவன் போன் எக்ஸிபிட் irregular shape, irregular shape. ஃபோர்த் ஒன் வந்து C-shaped or Chinese letter pattern. அதுக்கப்புறம் Chinese characteristics, Chinese letter pattern, absence of osteoblastic rim, absence of osteoblastic rimming. Irregular bony trabeculae. அதுக்கப்புறம் ஓவன் போன் வித்தவுட் ஆஸ்டியோபிளாஸ்ட். ஓவன் போன் வித்தவுட் osteoblastic remnant. Cellular connective tissue stroma. Cellular connective tissue stroma. நாளைக்கு கறி வாங்கிட்டு வந்துடுறேன் காலையிலே போய். அரை கிலோ போதுங்களா? டயக்னோசிஸ், கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். காலைக்கு தான் லைட்டாக சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் காலசி. மத்தியானத்துக்கும் அது நைட்டுக்கும் அதே கிரேவி வச்சுக்கலாம். கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசென்டிங் இல்னஸ், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், சிம்டம்ஸ், பெயின் அண்ட் ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் டிஃபார்மிட்டி, ஸ்வெல்லிங், டிஃபார்மிட்டி,
அதுக்கப்புறம் ரேடியோகிராஃபிக் இமேஜில் வந்து படி 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 ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன் ரேடியோகிராஃபிக் இமேஜில் வந்து ரேடியோகிராஃபிக் இமேஜிங் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன். எக்ஸ்ரேயில் வந்து என்ன தெரியும்னா கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ் தெரியும், கிரவுண்ட் கிளாஸ். சிடி ஸ்கேனில் வந்து தெரியும், எம்ஆர்ஐலே தெரியும். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன், ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் வந்து பயோப்சி எடுக்க முடியும். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து பயோப்சி எடுக்கலாம், BIOPSY பயோப்சி. இங்கே அனலைஸ் தி டிஷ்யூ ஆர்கிடெக்சர் அண்ட் த irregular trabeculae fibrous stroma, அதெல்லாம் பார்க்க முடியும். கன்ஃபார்ம் diagnosis by analyzing tissue architecture including irregular trabeculae இருக்குது. இந்த fibrous stroma. இருக்குது. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் வந்து நிறையா இருக்குது. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நம்ம போட்டுட்டு என்ன எழுதுனோம்னா பேகெட்ஸ் டிசீஸ் எழுதலாம், PAGET டிசீஸ். அதுக்கப்புறம் ஹைப்பர் பேராதைராய்டிசம், எழுதலாம், அதுக்கு எண்டோக்ரைனில். அதுக்கப்புறம் செருபிசம் எழுதலாம். அதுக்கப்புறம் குரோனிக் ஸ்க்ளீரோட்டிக் ஆஸ்டியோமைலிட்டிஸ், ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ், ஆஸ்டியோசார்கோமா, ஆஸ்டியோபிளாஸ்டோமா 5, 6. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னா, treatment is general approach. Non-specific treatment, self-limiting-ஆக நம்ம முதல்ல பார்த்துக்கிறணும். செல்ஃப்-லிமிட்டிங். இப்போ மெடிகேஷன் எடுத்துக்கிட்டோன்னா, மெடிகேஷனில் வந்து விட்டமின் டி பிஸ்பாஸ்போனேட். இல்லை மேம், உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம், என்ன பண்ணலாம். பிஸ்பாஸ்போனேட் இருக்குது. இதெல்லாம் வந்து எதுக்காண்டினா பெயின் ரிலீஃப்காண்டி கொடுக்குறாங்க. இப்போ வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்குது. சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி. Consider aesthetic improvement. Craniofacial involvement.
டிஃபார்மிட்டி பார்க்கலாம். கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி. அதுக்கப்புறம் க்யூரேட் பண்ணலாம். necessary to prevent the complications of blindness expanding lesion. இந்த lesion expand பண்ணால் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போல், blindness வரும். அதுக்கப்புறம் க்யூரேட் பண்ணோம்னா fibrous lesion, it prevent the deformity. அதுக்கப்புறம் bone grafting. bone grafting பண்ணலாம். filling the defect after curate to provide the surgical support. supportive care. இப்போ வந்து supportive care. supportive careல வந்து physical treatment, therapy. physical therapy ஃபிசிக்கல் தெரப்பி இருக்குது. ஃபிசிக்கல் தெரப்பியில் வந்து இம்ப்ரூவிங் மொபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்தனிங் மசில். ஃபிசிக்கல் தெரப்பியில் வந்து மொபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்தனிங் மசில். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். LICATION காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃப்ராக்சர் FRACTUR ஃப்ராக்சர்ஸ் இருக்குது. ஃப்ராக்சரில் வந்து அப்புறம் வந்து கேர்ஃபுல் மேனேஜ்மெண்ட் மே பி ரெக்வயர்ட் இஃப் த ஃப்ராக்சர் இஸ் அ வீக்கண்ட் போன் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. இப்போ வந்து ப்ரொக்னோசிஸில் வந்து malignancy risk. monoosteotic fibrous dysplasia. (0.4% of malignancy). polyostotic fibrous dysplasia வந்து McCone-Albright syndrome. இப்போ ஒரு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளாஸ்லாம் போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபைப்ரஸ் டிஸ்ப்ளேஷியாக்கு வந்து ஷெப்பர்ட் கூக்
ப்ரெசன்டபிலிட்டி, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போடணும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிட்டு இப்போ வந்து மேக் கான் ஆல்பிரெக்ட் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கா ப்ராக்சிமல் ஃபீமர், cafe light skin pigmentation, அதுக்கப்புறம் ground glass appearanceல இருக்கும்.